ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. ராகு பெயர்ச்சி ஆகவில்லை, ஆனால் ராகு சாரமாற்றம் ஆகிறார். நவம்பர் 25 கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு வரக்கூடிய ராகு இப்போது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருப்பவர் செவ்வாய் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸில் வர்றார். இப்போ இந்த நட்சத்திர மாற்றத்தில் நமக்கு என்ன பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம லக்னாதிபதி தான் செவ்வாய். அவருடைய சாரத்தில் ராகு 4ஆம் இடத்துல வரப்போகிறார். அதனால் வண்டி வாகனம், வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, ரியல் எஸ்டேட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, மருத்துவம் மற்றும் ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் இது சார்ந்து உங்களுடைய தொழில் அமைப்பில் இருந்தீர்களானால் திடீரென்று ஒரு பிரம்மாண்டத்தை அனுபவிக்கக்கூடும், வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடும், நல்லாவே இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்கள் ராகு ஜாதகத்தில் 8ஆம் இடமான மிதன ராசியிலையோ 12ஆம் இடமான துலா ராசியிலோ இருக்காராங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும் இந்த புது முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. செலவுகள் அதிகமாகும், திடீர் விரயங்கள், கடன் தொல்லைகள், தொழில் நஷ்டங்கள், கஷ்டங்கள் ஏற்படும். அப்போ அப்படி இல்லை, 8-12 இல்லை, திசை நடத்துது அப்படின்னா உங்களுக்கு நன்மையை செய்யும், வளர்ச்சியை செய்யும். வீடே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டுறது, ஒரு வாகனம் வாங்கினாலும் அப்டேட்டடாக வாங்கிறது, இது மாதிரியான ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. உண்மையிலேயே செவ்வாயும் ராகுவும் நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் தான் நட்சத்திர ஆற்றலை வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அதே இந்த செவ்வாய் காம்பினேஷனோடு வரும்போது பொருள் பற்ற கெடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு தொழிலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த தொழிலை காலி பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. ஆனால் மன நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த மன நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சம்மந்தப்பட்டது, தாயார் சம்மந்தப்பட்டது, உறவினர்கள் சம்மந்தப்பட்டது, பெற்றோர்கள், கணவன் மனைவி உறவு, இது எல்லாத்துலேயுமே இந்த மன நிம்மதி போச்சுங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி பரபரப்பு, படபடப்பு, கோபம் பண்ணி வைக்கும். செவ்வாய் சண்டைக்கார கிரகம். அப்போ அந்த ஒரு முரட்டு சுபாவத்தை கொடுக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பயிற்சிகள் அல்லது ஒரு கவுன்சிலிங் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இந்த 127 நாட்களில் பதட்டப்படாமல் வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு, தனிப்பட்ட டிரைவ் இல்லாமல், நைட்டில் டிரைவ் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். ஏனென்றால் ஒரு லக்னத்திற்கு 4ஆம் இடமான கும்பம், விருச்சிகத்துக்கு 4ஆம் இடமான கும்பம், 8ஆம் இடமான மிதுனம், 12ஆம் இடமான துலாம் ஆகாத ஸ்தானம். அதனால் அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கெடுதல் தான். இப்போ ஆல்ரெடி ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருந்ததுனால பெருசாக பாதிக்கலை. இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த ஆரோக்கியத்திலையும் உறவிலையும் பாதிக்கும். அதே நேரத்தில் தொழிலில் பாதிக்காது. தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு இதுக்கு ஏதாவது நிவர்த்திகள் வேணும் அப்படின்னு நமக்கு பரிகாரமாக அல்லது நம்ம ஒரு வழிபாடோ பண்ணணும் அப்படின்னா நாம் விநாயகர் வழிபாடை பண்ணிக்கலாம். அதாவது அசுவனி, மகம், மூலம், கேதுனுடைய நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்களில் விநாயகர் வழிபாடை பண்ணுங்க. அதுபோக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு, சாஸ்தா, ஐயனார், கருப்பராயன், முனீஸ்வரர் இது போன்ற வழிபாடுகளை பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து கொள்வீர்கள். மொத்தத்தில் 4ஆம் இடம் என்பது உறவுகளிலையும் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.